தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் ரீசன்ட் டைமில் வெளியான த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அஃபிஷியலாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து ஒரு போஸ்டரோட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் முதல் நாள்லே வந்து பார்த்தீங்கன்னா 126 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்தது. அது தொடர்ச்சியாக செகண்ட் போஸ்டராக இந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 4 நாள்லேயே 288 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை இப்போதைக்கு 2024 தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு த கோட். அப்போ மீதி இருக்க 2 பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடணும் இல்லையா? ஸோ 2024 ரொம்ப குறைவான காலகட்டத்தில் 100 கோடிகளுக்கு மேலே அடித்த அந்த திரைப்படங்களுடைய வரிசையை நம்ம இப்போ பார்க்கலாம். இது முற்றுமுழுதாக அவங்களுக்கு முடிஞ்ச அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடையாது. சீக்கிரமே அவர்கள் அடித்த 100-150 கோடியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ தேர்ட் பிளேஸில் இந்தியன் 2 படம் 155 கோடி அடித்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ராயன் படம் 156க்கும் மேலே அந்த படம் அடிச்சிருந்தது, செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் த கோட் 4 டேஸ்ல 288 கோடியை அடித்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்தோம். அதே மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரி அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த படங்கள் டாப் 5ல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5th பிளேஸில் த கோட் இருக்குது. 4 நாளில் 288 கோடி அடித்து வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்தியன் மூவிஸில் 5th பிளேஸ் வரைக்கும் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போன ஒரு படம் வந்திருக்கு. அண்ட் 4th பிளேஸில் ஹனுமன் படம் 297 கோடியை அடித்து 4th பிளேஸில் இருக்குது. தேர்ட் பிளேஸில் ஃபைட்டர் 337 கோடி அடித்து அந்த படம் தேர்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஸ்ரீ 2 இந்த படம் 748 கோடி கலெக்ட் பண்ணி செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கல்கி 1100 கோடி அடித்து இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.